நேயர்களே, டாக்டர் ராமசுப்ரமணியம் பொருளாதார நிபுணர் தருகின்ற தகவல் நிச்சயமாக மிக பெரும் அதிர்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவே சொல்கிறோம், இந்த புதிய வருமான வரி திட்டத்துக்கு 12 லட்சம் வரை வரி கிடையாது, வருமான வரி கிடையாது என்பது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு அம்சமாக இருந்தாலும், பழைய வருமான திட்டத்திலே சேமிப்பை ஊக்குவிக்கக்கூடிய, ஏனால் சேமிப்பு என்பது மிக மிக முக்கியமானது ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு தனி நபருக்கும். ஆனால் அந்த பழக்கத்தை முற்றிலும் அறவே ஒழித்து விடக்கூடியதாக புதிய வருமான வரி திட்டம் இருக்கிறது என்றால் அதற்கு எக்ஸம்ஷன்ஸ்லாம் எதுவும் கொடுக்கப்படவில்லை, எந்த வரி விலக்கும் இதில் இல்லை. எனவே இதை சேமிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற எண்ணத்திற்கு நிறைய இளைய தலைமுறை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இது தொலைநோக்கு பார்வையிலே பார்க்கும்பொழுது சேமிப்பு பழக்கம் என்ற பழக்கமே இளைய தலைமுறையிடம் இல்லாமல் போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறைமுகமாக, சூசகமாக அல்ல, நேரடியாகவே டாக்டர் ராமசுப்ரமணியம் தனது அனுபவத்தின் மூலமாக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது மிகுந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சதி என்று சொல்லலாமா என்று தெரியவில்லை. ஆனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இளைய தலைமுறைக்கு இருக்கிறது. ஏனால் சேமிப்பும் பழக்கம் மிகப்பெரிய பழக்கமாக இருக்கிறது. பல நேரங்களில், குறிப்பாக ரிசெஷன், பொருளாதார தேக்க நிலை காலங்களிலே இந்த சேமிப்பு பழக்கம் தான் இந்தியர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது. ஒரே ஒரு செகண்ட் பேசும்பொழுது இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதாவது 2009 உங்களுக்கு நல்லா தெரியும் சார், 2009 உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி என்பது ஏற்பட்டது. அந்த சமயத்தில் நம்ம நாட்டை காப்பாற்றினது என்னன்னா நம்முடைய சேவிங்ஸ், அதாவது மக்களுடைய சேவிங்ஸுங்கிறது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு, அதாவது டிமாண்டு, லோக்கல் டிமாண்டு, ரெண்டாவது சேவிங்ஸ், இதெல்லாம் இப்போ ரொம்ப கணிசமாக குறைந்து போயிடுது. அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம். இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நாம் இன்னும் ரொம்ப விஆர் எலைட்டட், 7லேருந்து 12 அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சேவிங்ஸு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு இன்சென்டிவே இல்லைன்னு சொன்னால் நம்ம பாரத நாட்டில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன, நம்முடைய வீட்டில் சாதாரண சாமானிய மக்களுக்கு சின்ன சின்ன வீடாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும், எல்லாரும் ஏதோ ஒரு சேமிப்புங்கிறது கட்டாயமாக செஞ்சுருந்தாங்க. அதுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் ஏதாவது கம்பல்சரியாக சேவ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதெல்லாம் போயிடுது. அது இது ஒரு பக்கம். அதாவது இப்போ என்ன கவர்மெண்ட் நினைக்கிறதுன்னா, நிறைய செலவு பண்ணுங்க, அப்போ பொருளாதாரம் வளரும். இது மேலை நாட்டு எக்கனாமிக்ஸ். உதாரணமாக உங்களுக்கு சொல்ல வரேன். 1991 திரு PV நரசிம்மராவ் அவர் பிரைம் மினிஸ்டராக வந்தோடனே நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக சில வெளிநாட்டிலேருந்து அறிஞர்கள்லாம் வர சொன்னார். அவங்களாம் என்ன சொன்னாங்க, சார் நிறைய செலவு பண்ண சொல்லுங்கள் சார். அப்படி செலவு பண்ணாங்கன்னா அதனால் செலவு அதிகமாக போகும்பொழுது டிமாண்ட் அதிகமாகும், டிமாண்ட் அதிகமாக போகும்பொழுது சப்ளை அதிகமாகும். இது மாதிரி ஏதோ ஒரு நிறைய பாயிண்ட்ஸை சொல்லி அதனால் வாங்கும் சக்தி அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே சொன்னாங்க. இப்போ எங்கள் நாட்டுக்கு அதெல்லாம் ஒத்து வராதியா? எங்கள் நாட்டில் என்ன பழக்கம்னா, எல்லாம் நாங்கள் சேவ் பண்ணி பழக்கம். ஒரு 10 ரூபா வந்துன்னா ஒரு 2 ரூபாயாவது சேவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இருக்குது அதை நீ கெடுத்துவிடாது. எங்களுடைய எக்கனாமிக்ஸ் வேறு, மேலை நாட்டு எக்கனாமிக்ஸ் வேறு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதனால் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணலை. பட் திஸ் கவர்மெண்ட் நீங்கள் ஒரு வார்னிங் மாதிரி சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கவர்மெண்ட் வேணுன்னே இந்த சேவிங்ஸு என்கரேஜ் பண்ணலையோன்னு. அப்சல்யூட்லி கரெக்டாக என்னுடைய அபிப்பிராயமும் அதுதான். ஏன்னா இந்த சேவிங்ஸ் இல்லாமல் நான் உங்களுக்கு, நம்ம இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆகார அளவு இட்டிதாகினும் கேடில்லை, போகார அகலாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் தூரத்தில் போட்டாங்களே, இதெல்லாம் இந்த திருக்குறளும் நம்ம அம்மையாருக்கு தெரியாதா, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு தெரியாதா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கங்கிறது என்னுடைய ஒரு விதமான கவலை.